இப்பொழுது இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி பெரிய அளவில் வெளியிலே பேசப்படுகிறது. அது இப்போ இந்த திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு விக்சித் பாரத் ஜி ராம்ஜி என்ற ஒரு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த திட்டத்தை சரியான முறையிலே செய்ய வேண்டும். அதில் ஊழலற்ற முறையிலே அந்த திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்று அது சில கண்டிஷன் எல்லாம் போட்டு இப்போ அதன் முன்னாடி நடக்க இருக்கிறது. ஏறக்குறைய எல்லாரும் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாம் பேரை எழுதிட்டு அந்தந்த கட்சிக்காரர்கள் மற்றெல்லாம் பேரை எழுதிட்டு அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும்ட்டு அந்த திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் சிஏஜியில் 2013 இதை மாதிரி மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்துக்குது. அதனால இதை தடுக்கணும்னு சொன்னதனுடைய அடிப்படையிலே நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக ஆக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த 125 நாள் வேலைவாய்ப்பிலே அவங்க கரெக்டான எந்த தவறான இந்த பணத்தை தவறாக யாருக்கும் போய்விடக்கூடாது, ஒழுங்காக பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தின் காரணமாக, அது மட்டும் இல்லை, சிஏஜி 2013 பெரிய அளவில் இதில் ஊழல் நடக்குதுன்னு சொன்னதன் அடிப்படையிலே இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த ஜன்தன் திட்டம் இந்த மொபைல் ஆதாரை இணைச்சு இந்த இடைத்தரகரை முழுவதுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. இந்த ஜன்தன் திட்டம் மூலம் மொபைலும் ஆதார் இணைச்சதுனால இந்த வேலை செய்யறவங்களுக்கு பணம் உடனடியாக கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் உடனடியாக நடக்கிறது. இதனால இந்த 2022-23 மட்டும் ஒரு 42,000 கோடி தடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழலாக அதுக்கு முன்னாடி வாங்கப்பட்ட பணங்கள் எல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரே இடத்த பள்ளம் தோண்டிட்டு இந்த குளம் வெட்டிக்கிறன்றதெல்லாம் இனிமேல் போட முடியாது. அவங்க என்ன செய்யறாங்க, அதை லொகேஷன் மேப் பண்ணி ஒரு 6 கோடிக்கு மேல் வேலை செய்யற அனைத்து இடத்துலையும் மேப் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட். இஸ்ரோவை வச்சு ஒரு புவன் போர்ட்டல் என்ற மூலத்தை அந்த ஸ்கேன் பண்ணிட்டாங்க. அதனால ஒரு இடத்த சொல்லிட்டு இந்த இடத்துல பள்ளம் தோண்டணும், இதை காவா வெட்டணும்னு சொல்லிட்டு போய் பணம் வாங்கணும்னா அடுத்த தடவை அந்த இடத்தையே போட்டு நீங்க யாரும் அந்த பணம் வாங்கி போலித்தனமா பணம் வாங்குறத செய்ய முடியாது என்ற ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதை 125 நாளா கொண்டு வந்து மாநில சர்க்காருக்கும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ன்றதுனால 40% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ற மாதிரி அந்த ஸ்கீமை ஸ்பான்சர் பண்ண சொல்லி பண்ணியிருக்காங்க. அதற்காக ஒரு 25 நாள் அதிகமாகவும் ஆகிறாங்க, 125 நாள். அது மட்டும் இல்ல, அதனுடைய பேமெண்ட் முதல்ல 15 நாளுக்கு ஒரு முறை தான் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை மாற்றி வீக்லி பேமெண்ட் கட்டாயம் என்பதை கவர்மெண்ட் சட்டமாக கொண்டு வந்திருக்கிறது. அதை விட கிராமத்திலே ஒரு நிறைய குறைபாடுகள் இருந்து விவசாய நிலத்தில் விவசாய வேலை கிடைக்கும் பொழுது இவர்கள் இந்த மத்திய சர்க்கார் கொடுக்கிற அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தினால அரசாங்கம் கூலி வேலைக்கு விவசாயிகள் வரவே இல்லை, அதனால விவசாயம் பாதிக்கப்படுகிறது என்ற ஒரு குறைகள் இருந்தது. அந்த குறைகளையும் களைந்தெறிய வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த தை மாசத்துல ஒரு 60 நாள் அந்த வேலையை கொடுக்க கூடாது, அதனால இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்று மத்திய சர்க்கார் செய்திருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும் மிகச்சிறப்பாக பிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்றாங்க. ஆதாரோடைய ஜன்தன் ஆதாரம் இணைப்பு செய்ய சொல்லியிருக்காங்க. விவசாயம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அந்த 60 நாள் இடைநிறுத்தம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. ஒரு இடத்தையே மறுபடியும் திருப்பி செய்து காசு வாங்கக்கூடாது என்பதை தெரிவித்திருக்கார்கள். யாரெல்லாம் ஊழல்வாதிகள் அங்க லோக்கல் உடைய அரசியல் வைத்துக்கொண்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை கிடைக்காமல் ஒவ்வொருத்தவங்ககிட்ட வர காசை அவங்க கொஞ்சம் அடிச்சுக்கின்னு அதுல வாங்குற காசுல ஒரு 25% எடுத்துக்கிட்டு 75% கொடுத்த நிலையெல்லாம் மாற்றுவதற்காக ஜன்தன் திட்டம் கொண்டு ஆதாரம் அவங்களுடைய ஆதார் அட்டைய லிங்க் பண்ண சொல்லிட்டு ஆதாரை மொபைலில் லிங்க் பண்ணிட்டாங்க. அதனால யாருமே அவங்களுடைய கிடைக்க வேண்டிய பணத்தை எடுக்கவே முடியாது. அதனால நேர்மையான முறையிலே அது நடைபெறும், அதை ஒழுங்கான பயனாளிக்கு சொல்லும். அதனால் விவசாயிகளுக்கு அப்போ என்னன்னு கேட்டா வறுமை இல்லாம விவசாய ஜனங்கள் மீதி நாட்களிலே கஷ்டப்படக்கூடாது கொண்டு வந்த திட்டம் சரியான முறையிலே சென்று சேர வேண்டும் என்பதற்காக அந்த விவசாயம் அதிகமாக இருக்கும் நேரங்களிலே அது 60 நாளை ஒதுக்கி விட்டு மீதி
125 நாள் கொடுப்பதற்காக மத்திய அரசு மிகச்சிறப்பாக இந்த திட்டத்தை ஃபில்டர் பண்ணி மிகச்சிறப்பாக நடக்க வேண்டும் என்று, அது மட்டும் இல்ல, இது யாரும் கரப்டட் பண்ணக்கூடாது என்பதற்காக கொண்டு வந்திருக்கார்கள். அந்த வகையில 2022, 23 கொண்டு வந்த இந்த திட்டத்தின் மூலமாக ஏறக்குறைய 42,000 கோடி ரூபாய் ஊழலாக போவது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் நேத்து நம்மளுடைய முதல்வர்கள், அந்த என்டிஏ அரசாங்கம் ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் மிகச்சிறப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. எந்த நேரமும் நலத்திட்டங்கள். உங்களுக்கு தெரியும் வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று. அது ஒருவித 10 ரூபாய் கூட அதுல ஊழல் இல்லாமல் நேரடியாக வேலை வாய்ப்பு மெரிட் பேசிஸ்ல. அதை தாண்டி இப்போ ரோட்ல எல்லா ரோடுகளும் புனரமைக்கப்பட்டிருக்கிறன. அதையெல்லாம் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது நம்ம என்டிஏ அரசாங்கம். சென்ற 16, 21 எவ்வளவு மோசமா இருந்தது என்றது நம்மளுக்கு தெரியும். இப்பொழுது தகுதி வரம்புல இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு அடுத்த கட்ட உதவித்தொகையை மிகச்சிறப்பாக நம்மளுடைய முதல்வர்கள் என்டிஏவுடைய சார்பாக அறிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகள் அரசு உதவிகளை பெற 40% குறைபாடு இருந்தாலே போதும் என்ற தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது பல்லாயிரக்கணக்கான புதிய பயனாளிகளின் கதவுகளை திறந்துவிடும். மாதாந்திர உதவித்தொகை உயர்வு மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்ய 3,000 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாயும், 4,800 5,500 ரூபாய் உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி இலவச அரிசி திட்டத்தில் அதிரடி மாற்றம் கொண்டு வந்திருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளி பசியை போக்குவதமாக இதுவரை 15 கிலோ அரிசி வழங்கப்பட்ட நிலையில் அதற்காக வழங்கப்பட்ட தொகை 600. இனி 20 கிலோ அரிசியாக கிலோவுக்கு 40 என்ற கணக்கில் 800 உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து வசதி மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கு பெட்ரோல் அளவு மாதம் 25 லிட்டர்ல இருந்து 30 லிட்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது என்டிஏ உடைய சாதனை. பண்டிகை கால முன்பணம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச துணிக்கு பண்டிகை கால முன்பணம் 500 இருந்து 750 உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது என்டிஏ உடைய பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியினுடைய சாதனை. தொடர்ந்து எல்லா மட்டத்திலும் நம்மளுடைய சாதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய ஸ்போக்ஸ்மேன் நம்மளுடைய அருள்முருகன்ஜி சொல்லுவாங்க. அதாவது புதுவை மாநிலத்துல ஸ்மார்ட் மீட்டர் இன்ஸ்டால் பண்றது எல்லாருமே அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் ஸ்மார்ட் மீட்டர் அப்போஸ் பண்றாங்கன்னா, அதுல போஸ்ட்பெய்டு ப்ரீபெய்டுன்னு இருக்கு. இப்போ நம்ம ஏன் ஸ்மார்ட் மீட்டர் எங்கெங்கெல்லாம் இன்ஸ்டால் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் பில்டிங்ஸ், அடுத்தது 46,000 மீட்டர் ஸ்ட்ரக்கான மீட்டருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எலக்ட்ரிசிட்டி. இப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டி பில்லில் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்சின்னு சில இதெல்லாம் அடிஷனலாக வந்துகிட்டே இருக்கு. நம்ம யூஸ் பண்ண யூனிட்டை விட நம்ம அதிகமாக பணம் கட்டுறோம். நமக்கு எல்லாருக்குமே ஒரு குறை இருக்கு. அதுக்கு காரணம் ஸ்ட்ரக்கான மீட்டர்ஸ். ஸ்ட்ரக்கான மீட்டர்ஸ் என்ன ஆகிடும், மினிமம் 100 ரூபாயோ 200 ரூபாய் மினிமம் போட்டு வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அவங்க நிறைய யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்கான மீட்டர்ஸ் அத்தனையும் ரீப்ளேஸ் பண்றாங்க. அதுவும் எப்படி பண்ணா போஸ்ட் பெய்டு தான், ப்ரீபெய்டு கிடையாது. போஸ்ட் பெய்டுனா மீட்டர் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, மீட்டர் ரீடர் வரமாட்டார், அவ்வளோதான். மீட்டர் ரீடருக்கு பதில் ஆஃபீஸ்ல பில் எடுத்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. ப்ரீபெய்டுனா நீங்க பணம் கட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக பில்லுல எக்ஸ்ட்ரா நமக்கு வந்துட்டு இருக்கு. காரணம் 46,000 மீட்டர் ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அப்ப 46,000 பேர் மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டு மினிமம் சார்ஜஸ் கட்டிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்ம போஸ்ட்பெய்டு மீட்டர் இன்ஸ்டால் பண்றோம். அது கவர்மெண்ட் பில்டிங்ஸ் தான் பண்றாங்க, மேஜரா கவர்மெண்ட் பில்டிங்ஸ். அண்டு ஸ்ட்ரக்கான மீட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்றதா இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை பத்தி நம்ம மாண்புமிகு அமைச்சர் இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுவாங்க. அடுத்து ஏனத்துல வாட்டர் சப்ளைல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ஏனத்துக்கு பாத்தீங்கன்னா அங்க சோர்ஸ் கிடையாது. கோதாவரில இருந்தா பைப் லைன் போட்டு தான் நமக்கு 25 கிலோமீட்டர் பைப் லைன் போட்டு தான் ஒரு 5 வெல் இருக்கு. அதுல கொண்டாந்து பைப் லைன்ல வாட்டரை ஸ்டோர் பண்றாங்க. அந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி தான் மக்களுக்கு டெலிவரி பண்ணியிருக்காங்க. அதுல என்ன ஆயிடுச்சுன்னா, எப்பயுமே என்ன வாட்டர் லைன்ல நம்ம பைப் லைன் எடுக்கிறப்ப ஆத்தரைஸ்டு சில பேர் எடுப்பாங்க, அன்ஆத்தரைஸ்டு சில பேர் எடுப்பாங்க. ஆத்தரைஸ்டா எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல பிடபிள்யூ உள்ள பிளம்பர் கிட்ட கரெக்டா ஓட்ட போட்டு அந்த பைப்பை எடுப்பாங்க, கனெக்ஷன் எடுப்பாங்க. இந்த அன்ஆத்தரைஸ்டா எடுக்கிறப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அந்த பைப்பை கிராக் பண்ணியிருக்காங்க. அது வழியா கொஞ்சம் கஷ்டமான தண்ணி உள்ள போயிருக்கு. அதனாலதான் ஏனத்துல பிரச்சனை வந்துச்சு. இப்போ அதையும் சரி பண்ணி அனைவருக்கும் நல்ல குடிநீர் ஏனத்துல கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏதுவாயிடுச்சு. இது எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. வாட்டர் லைன்ல பாத்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்டு வாட்டர் கனெக்ஷன் எடுத்துறாங்க. அதோட விளைவுதான் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வருது. அப்புறம் இந்த போலி மருந்து தொழிற்சாலையை வச்சுக்கிட்டு என்டிஏ மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறது. நாங்க எந்த குறையும் சொல்ல முடியாத இந்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்றமுடைய கூட்டணி
எப்போ பார்த்தாலும் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்களும் வைத்திலிங்கம் அவர்களும் ஏதாவது ஒண்ணுன்னா போலி மருந்து தொழிற்சாலைன்னு வச்சுக்க உடனடியா அது பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் கூட்டணி அரசாங்கம் தான் செய்யுது போலவும். ஏன்னு கேட்டா என்ஆர் அடிக்கடி அவர் பேட்டி கொடுப்பது இல்லை. ஆனால் இவர் பேட்டி கொடுக்காத நாளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு எந்த நேரம் இந்த அரசாங்கம் எவ்வளவு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று தெரியுது. மக்களும் 16ல இருந்து 2021 2016 2021 எவ்வளவு புதுவை மக்கள் கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு பேருக்கு வேலை இல்லாம வயது முதிர்ச்சி ஆயிடுச்சு. 5 ஆண்டுகள் ஒரு 15 ஆண்டுகள் பின்தள்ளி சென்று விட்டது. அப்படி இருக்கும்போது 2024லயும் டெல்லியில பாரத பிரதமரும் இங்க மாநிலத்திலே நம்மளுடைய என்டிஏ அரசாங்கம் இருந்தால்தான் நல்லது செய்ய முடியும் என்றது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். 2021ல 26ல பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் கூட்டணி அரசாங்கம் அமைந்தால்தான் இந்த தொடர்ந்து நலத்திட்டங்கள் எல்லாம் நடக்கும். அவர்கள் காலத்தில் மூடப்பட்ட ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து இப்பொழுது கூட அந்த பெண்டிங் இருக்கிற அத்தனை அரிசிகளும் இப்ப போடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எதை குறை சொல்றதுன்னு ஒன்றும் தெரியல. ஆனா ஒரு சாதாரண இவங்கள் நம்மளுடைய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் திருப்பரங்குன்றத்திலே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். மலை மீது தீபம் ஏற்றுவதற்கு அது இன்னைக்கு எல்லாருமே போகலான்னு அறிவிச்சிருக்காங்க. ஒரு நீதித்துறை நம்மளுடைய மிகப்பெரிய முக்கியமான ஒரு சமுதாயத்திலே நம்மளுடைய ஜனநாயக நாட்டிலே நீதித்துறை ஒரு முக்கியமான இடத்தை அங்க வகிக்கிறது. ஆனால் நீதியரசர் அவர்கள் சொல்லியும் கூட 2வது முறை அப்பீல்ல கூட சொல்லியும் கூட இந்த திருப்பரங்குன்றத்திலே இவர்களுடைய சிறுபான்மையரை ஓட்டுகளை வாங்க வேண்டும் என்பதற்காக இவர் ஆடிய கபட நாடும் மக்களுக்கு தெரிந்து விட்டது. இனியும் தடுக்க முடியாது என்ற காரணத்தினால் இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப எல்லாரும் போகலாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதாக தெரிகிறது. ஆனா எந்த எத்தனை பொய்ய பண்ணாலும் சரி, சிறுபான்மையர் யாரும் இப்பொழுது ஓட்டு போடுவதற்கு இவருக்கு தயாரா இல்லை. ஏதாவது பாரதிய ஜனதா கட்சி வந்தால் இந்த அரசு எல்லா சலுகையும் எடுத்துருன்றாங்க. நாங்கள் ஒவ்வொரு திட்டத்திலையும் புதிய புதிய திட்டங்களை கொடுத்து யாரும் ஊழலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தை 100 நாள் வேலை வாய்ப்பா அதை 125 நாளா தான் நாங்க கொடுக்குறோம். 15 நாள்ல கிடைக்கிற காசை ஒரு வாரத்தை கொடுக்கறதுன்னு நினைக்கிறோம். ஏற்கனவே இருந்த ஊதியத்தை மறுபடியும் நாங்க கூட்டி ஏற்கனவே வாங்கின பென்ஷனை கூட்டி கொடுத்துருவோம். ஏறக்குறைய 40,000 பேருக்கு புதிய பென்ஷன் தாரரை கொடுத்துருவோம். இந்த ரோடுகள் எல்லாம் சீரமைக்கப்பட்டு இன்னைக்கு அத்தனை சாலைகளும் மிக முறையாக பராமரிக்கப்பட்டு மிகச்சிறப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எல்லா ஹாஸ்பிட்டல்லும் தேவையான போதிய மருந்துகளை நாங்கள் உடனடியாக ஏற்பாடு பண்ணி அதை கொடுக்கிறோம். எந்த குறையுமே இல்லை. இவங்களால ஒண்ணுமே சொல்ல முடியல. நாராயணசாமி ஒண்ணு என்னன்னா, ஏதாவது ஒண்ணு எடுத்தால் சபாநாயகர் ரிசைன் பண்ணணும், நமச்சிவாயம் அவர்கள் ரிசைன் பண்ணணும். ஏன்னா போலி மருந்துல ஊழல் இருக்குன்னு யாரு இந்த அனுமதி கொடுத்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது ஒவ்வொருத்தராக ஆட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில கூட ஐஎஃப்எஸ் அதிகாரி அவர்களை அரெஸ்ட் பண்ணிருக்கோன்னு வந்துக்குது. சத்தியமூர்த்தி என்பவரை அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு வந்துக்குது. அதன் தொடர்ச்சியாக எதிர்கட்சி உடைய சேர்ந்த பிரமுகர் எல்லாம் மாட்ட இருக்கிறார்கள். நாங்கள் கேட்டபடி சிபிஐ விசாரணை நாங்கள் கவர்னர்கிட்ட மனு கொடுத்து சிபிஐ விசாரணை கேட்டிருந்தோம். அந்த சிபிஐ விசாரணையும் உடனடியாக ஏறக்குறைய முடிவாகி விட்டது. சட்டத்தின் முன்னே எண்ணெயோடு தொடர்போடு செய்ய இருக்கிறோம். சட்டத்தின் முன்னர் எந்த குற்றவாளியும் தப்பிக்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு காலம் துணையும் போவாது, தடையாகவும் இருக்காது. நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய கொள்கை, எங்களுடைய நேர்மையான என்டிஏ அரசாங்கம் ஒரு காலம் எந்தவித யாரா இருந்தாலும் எப்பேற்பட்ட அதிகார வலயத்தில் இருந்தால் கூட எங்களுடைய நேர்மையான முறையத்தை விசாரணை நடந்து அந்த தண்டனை வழங்கப்படும். ஒவ்வொரு உதவாக இப்போது அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இப்போ சிபிஐ என்ஐஏ உடைய தொலைவோட மறுபடியும் அதை இன்னும் சிறப்பாக பண்ண வேண்டும் என்றும் பண்ணியிருக்கிறோம். ஆனால் சிபிசிஐடியை மிகச் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் நாங்கள் ஒருபோதும் இதை சொல்லி ஓட்டு வாங்கலான்னு தயவு செய்து காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற வைத்திலிங்கமும் சரி, எங்களோட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஐயா அவர்களும் சரிதான். இவர்கள் இந்த பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. ஒரு காலம் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு தவறு நடக்க விடாது. இதுக்கு முன்னாடி எப்பயுமே நடக்காத ஒரு 5000 சொச்சம் வேலை வாய்ப்புகளை பியூர் மெரிட்ல போட்டுக்கிறோம். ஒரு கரப்டட் கூட சொல்ல முடியாது. அதனால எங்கேயாவது மக்கள் நலத்திட்ட பணிகள் அரிசி நடக்குதுன்னா அதை வேண்டே ஊழல் சொல்லி அந்த திட்டத்தை நிறுத்தி எப்படியாவது இந்த திட்டத்தை முடக்கினால் நல்ல பேர் இந்த என்டிஏ அரசாங்கத்துக்கு கிடைத்து விடும் என்று
செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு காலம் இவர்களுடைய கனவு பலிக்காது. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். நாங்கள் சொல்லுவதெல்லாம் இப்ப கூட 2 நாட்கள் முன்னாடி கூட எங்களுடைய அன்பு சகோதரர் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பாஸ்கர் அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தால்தான் இந்த புதுவைக்கு நல்லது செய்ய முடியும் என்ற முடிவோடு வந்திருக்கிறார். ஆகையால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய என்ஆர் கூட்டணியோடு சேர்ந்து அதிமுக கூட்டணியோடு சேர்ந்து நிச்சயமாக 2026 ஆட்சியை நடத்துவோம். மக்கள் யாரும் இவர்களுடைய போலித்தனமான வாக்குறுதியை நம்பி இந்த மறுபடியும் ஒரு ஒரு தீங்கை தனக்கே ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் நினைக்கிறேன். நம்ம காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி, சொந்த காசிலே சூனியம் வைத்துக் கொள்வது மாதிரி 16 to 21 எவ்வளவு மோசமான எதிர்நிலை அரசியலை செய்து புதுவைக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்புகளும் நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போய் வயது மூப்பு அடைந்ததுக்கு காரணமே திறமையற்ற அரசாங்கம் தான், எதிர்நிலை அரசாங்கம் தான். அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மாநில சர்க்காரும் தொடர்ந்து ஒரே நிலையில் இருந்தால்தான் இந்த புதுவைக்கு நல்லது கிடைக்கும். அதனால அத்தனை மக்களும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கூட இந்த பேட்டியின் வாயிலாக சொல்லுகிறோம், நீங்க தயவு செய்து இவர்களை புறந்தொள்ளுங்கள். இவரை நாட்டை வளர்ச்சி பாதையில் இவர்களால் கொண்டு செல்லவே முடியாது. இவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவர்கள் புதுவையை வஞ்சிப்பதற்காக தனக்கு போஸ்டிங் கிடைக்கணுன்றதுக்காகவே வந்திருக்கிறாங்க. ஒரு இந்துக்களின் ஓட்டு வாங்கி ஒரு ஆட்சிக்கு பாராளுமன்றத்தில் ஜெயித்த ஒரு வைத்திலிங்கம் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு ஒரு முதல் கையெழுத்து போட்டு இந்த இந்துக்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். இவர்கள் மற்ற பண்டிகைக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் சொல்லுகிறார்கள், ஆனா இந்து பண்டிகைகள் மட்டும் வாழ்த்து சொல்வதில்லை. இதை மக்கள் உன்னிப்பாக பார்க்க வேண்டும். இவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாருக்கும் ஒரே மனநிலையிலே இவர்கள் செயல்பட வேண்டும். இவர்கள் இது மாதிரி சிறுபான்மையர் ஓட்டுகளை வாங்குவதற்காக இவர்கள் இப்படி கபட நாடகம் ஆடுகிறார்கள். நாங்கள் எங்களை விட முஸ்லிம்களுக்கு சிறந்த ஒரு பாதுகாவலர் மோடியை விட கிடையாது. நீங்க தெரியும், ஒரு சகோதரை பாதிக்கப்படக்கூடாது என்று முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, வக்பு சொத்துக்களை அவருடைய பெரிய பினாமி முஸ்லிம் எல்லாம் அனுபவிக்க கூடாது என்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். தேசம் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இந்திய ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் சொல்ல காஷ்மீர் பகுதியை 370 ஆர்டிகல்ஸ் உடைய திருத்தம் கொண்டு மிகச் சிறப்பாக ஒரு நிலை இருக்கிறது. இப்ப கூட நம்மளுடைய இந்துக்களுக்கு பங்களாதேஷிலே அநீதி இழைக்கப்படுகிறது. இதை உலக அரங்களை கொண்டு சென்று ஒரு இந்திய மக்கள் அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்ம மிகச்சிறப்பான ஒரு ஆளுமை நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி இவர்கள் எப்படியாவது 2026 ஆட்சிக்கு வந்து விடலாம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, புதுவை மக்களே, விழிப்போடு இருங்கள். பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் அரசாங்கம் இருந்தால்தான் அத்தனை சலுகைகளும் தொடர்ந்து நடக்கும். இவர்கள் வந்தார்னால் இவர்கள் எதிர்நிலை அரசியல் தான் பண்ணுவார்கள். இப்பொழுது காங்கிரஸ் என்று ஒரு கட்டுப்பாடான கட்சி அல்ல. அவர்களே ராகுல் காந்தியா பிரியங்கா காந்தியா என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இவர்களால் ஒரு சரியான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, ஒரு நிலையான ஒரு நேர்மையான ஆட்சியும் கொடுக்க முடியாது. ஆகையால் நாங்கள் ஒருபோதும் போலி மருந்துகளையோ அதற்கு உதவியா இருந்தவர்களையோ ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது. எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் நாங்கள் விசாரணையை கடுமையாக செய்து நல்ல ஒரு முடிவை எடுப்போம். இப்ப நீங்க பார்த்து கொண்டு ஒவ்வொருத்தவங்களா மாட்ட போறாங்க. அடுத்த ஒருத்தர் எதிர்கட்சியில இருக்கிறவங்க மாட்டுவாங்க. பெயர் விட்டது. அதனால யாரு தப்பு செஞ்சாலும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது. மிக நேர்மையான முறையிலே பாரத பிரதமர் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இப்ப ஜேசிஎம் அவர்களே 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அவதூறாக நம்மளுடைய சபாநாயகர் மேலேயும் நம்ம என்ஆர் அரசாங்கம் மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அவர் வேற சொல்லியிருக்கிறார், நான் கஷ்டப்பட்டு சின்ன வயதுல இருந்து உழைத்து எங்க அப்பா வந்தார் சொன்னாரு. அவர் எந்த சித்தால் வேலைக்கு போனாங்க, எந்த இடத்துல கடை வச்சு உழைச்சாங்க, எந்த மூட்டை தூக்கினாங்கன்னு தெரிவிக்கணும். 3 தாள் நம்பரும் லாட்டரி சீட்டு எங்க கொத்தனார் வேலை செஞ்சு அதுல உழைத்து வந்த காசை எல்லாம் பொழுது லாட்டரி சுரண்டல் லாட்டரியில இருந்து கொண்டு ஒரு அநியாயமாக சம்பாரிச்சு இது ஏழைப்பாழைகளுடைய வயிற்றில் அடிச்சு சம்பாரிச்சு ஒரு ஜேசிஎம் கட்சியை வைத்துக்கொண்டு ஏதோ உழைச்சு நானும் கடை வச்சிருந்தேன், மூட்டை தூக்கணும்னு நாங்களாம் சொல்ற இதே டைலாக் அவரும் சொல்லுகிறாரு. ஆகையால் மக்களே, நீங்கள் எந்த இதுனாலும் சரிதான், பாரதிய ஜனதா கட்சி என்ன இருக்கும் கூட்டணி அரசாங்கம் எப்படி என்று உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாள் எதிர்கட்சி என்ன சொல்லியிருந்தாங்க, ஜேசிஎம் எங்களுடைய பி டீம், பாரதிய ஜனதா கட்சியுடைய பி டீம் சொன்னாங்க. ஆனால் அதில் இருப்பவர்கள் ஒருத்தவங்க 2 பேர் எங்க இதுல இருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்க விரைவில் சென்று விடுவார்கள். அவர்கள் தானாக வெளியேறும் நேரம் விட்டது.
ஆகையால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட்டணி தர்மத்தை காக்கும். தவறான ஒருத்தவங்களுக்கு வந்து முன்னுரிமைக்கு கொடுக்காது. நேர்மையான முறையிலே கூட்டணி தர்மத்தையும் காக்கும். இந்த தேசத்தின் மீது அக்கறையோடு காக்கும். இந்த புதுவையின் நலனையும் அக்கறையோடு காக்கும். ஆகையால் நீங்கள் தொடர்ந்து இந்த பேட்டியின் காரணமாக நான் மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பதெல்லாம், பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் கூட்டணி இருந்தால்தான் இந்த புதுவைக்கு நல்லது நடக்கும். விழித்திருங்கள் மக்களே. எந்த போலியான வாக்குறுதிகளும் பொய்யான குற்றச்சாட்டு நம்பாதீர்கள். நீங்கள் என்ஆர் வந்து பேட்டி கொடுக்கறதில்லை என்ற ஒரே காரணத்துக்காக இவங்கள் பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒன்றும் உண்மை இல்லை என்பதை அவருக்கு தெரியும். அவருக்கு நான் சொல்ல பார்த்து என்கிட்ட கூட அவர் சொன்னார், நான் தப்பு செய்வேன் செய்ய மாட்டேன்னு மக்களுக்கு தெரியும். நான் ஒருபோதும் எனக்கு புதுவை மக்களுக்கு கெடுதல் நடப்பதை நான் விடுவானா, இவங்க மாதிரி டெய்லி நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அதனால் ஆகையால் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்காகவும் சேர்ந்தும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது. நாங்கள் ஒருபோதும் தவறானவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த பேட்டிக்கு வந்ததுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போலி மருந்து தொழிற்சாலையினுடைய நிருபர் அந்த ஓனர் வந்து ராஜாவை வந்து சபாநாயகர் செல்வம் வந்து நிதியமைச்சர்கிட்ட அழைத்து சென்றது போன்ற அந்த போட்டோ வந்து, அதாவது அரசியல்வாதிகள் இருப்ப நாம் கூட பார்ப்போம், திடீர்னு வந்து ஒரு அக்யூஸ்டோ யாரா வந்து ஒரு போட்டோ எடுக்கணும் தலைவர்னு எடுத்துப்பாங்க. அது மாதிரி தொழில், அதாவது உயர்ந்த போஸ்ட்ல இருக்க பார்த்து நாங்கள் தொழில் அமைக்க போறோம், இவரை பிடிக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது நாராயணசாமி. அதாவது வந்து நாங்க இது மாதிரி தொழிற்சாலை வைக்க போறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, எங்களை எட்டு போய் அனுமதிங்க, நாங்க ஒரு லோன் வாங்கணும், இல்ல ஒரு மனு கொடு. நாராயணசாமி ஆட்சி காலத்துல இந்த தவறு நடந்ததுன்னா எல்லா என்கொயரிக்கும் அதை விட நாங்க சிபிஐ என்கொயரிக்கு ரெடியா இருக்கிறோம். நாங்க அதை விட தெளிவா இருக்கிறோம். யாராவது குற்றம் செய்திருந்தால் கண்டிப்பாக நாங்க எந்த விசாரணைக்கும் உட்படுத்த தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கிறது, திறந்த மனதோடு இருக்கிறது, சுத்தமான கையோடு இருக்கிறது. ஆகையால் யார் செய்திருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ற முறையிலே சொல்லுகிறேன், யாரா இருந்தாலும் எங்களுடைய கட்சி விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுவது, அவரை விட நாங்களே சிபிஐ வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆமா, சிபிஐ. அவரு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சொம்பட்டு வச்சுன்னு முதல்ல வந்து சொல்றவங்க எல்லாம் கிடையாதுங்க. எல்லாரும் சொல்லலாம். நாங்க சொல்லுவது ஆளுங்கட்சியே சிபிஐ வேண்டுகிறது என்றால் அதை பார்க்க வேண்டும். அவரு ஒரு காலத்துல காங்கிரஸ் இருக்கு பார்த்தா அப்படி பண்ணியிருந்தாங்களா அவங்க? அதாவது அரசாங்கம் வந்து எப்பயுமே சொல்லுமா, ஆளுங்கட்சியை வந்து அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான போற கட்சி இது நிறுவனம். அதாவது வந்து அந்த தற்சார்பு இல்லாம அது மாதிரி ஒரு நிறுவனம் இருக்குது. அதை சும்மா போய் இவங்க தான் அதை ஆளுமை பண்றாங்கன்னு சொல்றது எல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டுகள். இதெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போடுவாங்க. தயவு செய்து நினைக்க வேண்டாம்னு சொல்லுங்க. நல்லது பண்ணாதான் ஓட்டு போடுவாங்க. நெல்லித்தோப்புல அவர் நிற்பதற்கு ரெடி ஆகிறாரு, போய் நெல்லித்தோப்புல நிக்க சொல்லுங்க. மக்கள்கிட்ட போய் நல்லது சொல்லி ஓட்டுவாங்க சொல்லுங்க. பொய்யான தகவலை சொல்லி ஓட்டுவாங்க வேணும். கட்சியில சேருவதற்கு தயாராக இருந்த ஒரு ஐஎஃப்எஸ் அதிகாரி இரண்டாவது சபாநாயகர் பாஜக மீதான குற்றச்சாட்டுகளை அது அவங்க ஏன் குற்றச்சாட்டு ஒன்னே ஒண்ணு பாருங்க, சேரத்துக்கு இருந்தாராம். அப்ப ஏதாவது ஒரு பேச்சா, ஒருவர் சேருவதற்கு இருந்தார், நாங்க சேர்த்தோமா கட்சியில, ஏதாவது வந்து எவ்வளவு பேர் தான் சேர்றதுக்கு வருவாங்க, எல்லாரையும் நாங்க சேர்க்கப்படுறதே கிடையாது. அவர்களுடைய குற்றச்சாட்டுகள் சில இருக்குதுன்னு சொல்லிதான் கட்சி தலைமை அவர் எல்லாம் யாரும் சேர்க்காம இருக்குது. மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு அவர் சொன்னால் கூட எங்களுடைய தலைமை அப்படி எல்லாம் அனுமதிக்காது. அது மாதிரி தப்பான ஒண்ணு எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு ஜேசிஎம் சப்போர்ட் பண்ண வந்தா கூட அதை அனுமதிக்க மாட்டோம், நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். போயிடுவாங்க. தொடர்பு இருக்கிற அத்தனை பேரும் எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் போயிடுவாங்க. நீக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமா, யாரா இருந்தாலும் கண்டுறாங்க. ஏங்க, பாரதிய ஜனதா கட்சி எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் தவறு செய்தால் தண்டிக்கும், கட்சியை விட்டு ஒதுக்கும். மத்திய தணிக்கை குழு வெளியிட்டிருக்கிற ஒரு அறிக்கையில 2020 இருந்து 25 வரையும் புதுச்சேரி அரசாங்கத்துக்கு 1500 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 112 கோடி ரூபாய் தான் மத்திய அரசு ஒதுக்கிது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே கிட்டத்தட்ட 10 மடங்கு கம்மியா ஒதுக்குது. அது தவறான அறிக்கை நீங்க சொல்றது. இல்ல, தவறான அறிக்கை நீங்க சொல்றது. சார் என்ன நடக்குது?